என்ன வேலை செய்றீங்க? டிரைவர் வேலை செய்கிறேன். ஏன் நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க? இல்லை மேடம், நான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டாங்க. இந்த இடம் தெரியாது இருக்குது. அதாவது வந்து இவங்களுக்கு தெரியல. அதனால வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னை இட்டுன்னு போயிட்டு இந்த இடத்துல விடு. உங்களுக்கும் டச்சே இல்லை கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்டும் கிடையாது? இல்லை இல்ல. முன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனோன்னு விட்டுட்டீங்க? எந்த கனெக்ஷனும் இல்லை உங்களுக்கு? இல்லை மேடம். அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை? இல்லை மேடம். ஷுவர், நம்பலாமா? நம்பலாம். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா, அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். சரிங்களா? சரிங்க மேடம், எனக்கு உண்மைதான். எனக்கு இப்போ எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. வந்து படிச்சிச்சுன்னா எனக்கு வந்து சந்தோஷம் தான், நல்லா இருந்தா. எந்த இதுவும் நீங்க கிடையாது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா உங்களை? கண்டிப்பா எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேங்க்ஸ்மா. நல்லா இருந்தா சந்தோஷம் தான் மேடம். எங்களை எப்படி பழக்கம், எங்க ஃபேமிலி எப்படி பழக்கம் உங்களுக்கு? இது சொந்தம் கிடையாது, அசல் தான். அசல் தான் மேடம். வீட்டில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க இப்படிதான் வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. நாளைக்கு உங்களுக்கு மருமக பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க புருஷனுங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைய வச்சிருக்கீங்களா? புரியல மேடம். புரியல நான் சொன்னது. தெரியல மேடம். உங்க அக்காவை உங்க மாமா சந்தோஷமா வச்சிருக்காரா? ஆமா மேடம். சந்தோஷமா வச்சிருக்காரு. அக்காக்கு மரியாதை கொடுத்து அவளை ஒரு மனுஷியா மதிச்சு வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இந்த பொண்ணை நடத்துறீங்களா நீங்க? நான் அப்படிதான் மேடம் பாக்குறேன். அப்படிதான் பாக்குறீங்க? அப்படிதான் நடத்துறேன் மேடம். சரி, அப்படிதான் நடத்துறீங்க. 100% கடவுள் சாட்சியா மேடம். உங்களுக்கான மரியாதை கொடுக்குறீங்க? கண்டிப்பா. ஷுவர்? கண்டிப்பா. கடவுள் கும்புற கடவுள் சத்தியமா. சரி, அப்ப ஏன் இந்த பொண்ணு அப்செட்டா இருக்கா? என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைங்க மேடம். இவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கூட என் வீட்டில் கிடையாது. அவங்க அம்மா வீட்டு தான் போனால் நான் படிக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணுன்றதெல்லாம் பிடிக்கல. கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லலையா படிக்க வைக்கணும்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை இஷ்டம், படிக்க வச்சாலும். யாரு சொன்னாங்க? அவங்க அம்மா. அவங்களுக்கு அந்த பொண்ணோட படிப்பு உரிமையை பறிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? மேடம் அவங்க அம்மா சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அவங்க சொன்னாங்க சரி, ஆனா உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும்ல. ஆமா மேடம். படிக்கிறது என்ன தப்பா? தப்பு சொல்லுங்க மேடம். கல்யாணம் பண்றது தாங்க தப்பு. கரெக்ட் தான் மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியே அனுப்புறது போறது ஒரு சில இதெல்லாம் பிடிக்காது மேடம். அப்ப உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்களும் வீட்டுல உட்காரலாமே. ஆணும் பொண்ணு வீட்டுல உட்காந்து நாங்க போய் கஷ்டப்பட்டதான் மேடம். அதேதான், உங்களுக்கு என்ன உரிமையோ, உங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்கோ அதேதான் அவங்களுக்கும். கரெக்ட் தான் மேடம். கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது. அடிமை நான் சொல்லிங்க மேடம். அவர்கிட்ட கேட்டீங்களா உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா இல்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல கேட்கலீங்க. கல்யாணம் பண்ணீங்கிறதுக்காக அவ உரிமையெல்லாம் நீங்க பறிக்க முடியாது. உரிமை பறிக்கல மேடம். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அடிமையா இருக்கணுமா மேடம்? அவங்க சொல்ற சேவையை தான் நாங்க செய்யணுமா? நீ இருந்தா இருக்கணுமா போனோமா மேடம்? ஒரு நிமிஷமா, அதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படிக்கிறது பொண்ணை கல்யாணம் பண்ணறது தப்பு. சரி மேடம். இன்னொரு விஷயம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்காக அவ உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவ விருப்பம் இல்லாம அவளை வீட்டுல உட்கார சொல்றது தப்பு. அவ படிப்பை பாதியில ஸ்டாப் பண்ணறது தப்பு. இதை தவிர உங்களுக்கு அவள்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா? அவ ஏதாவது பிரச்சனை பண்றாளா உங்களுக்கு? ஆமா. என்னது? பேச்சு சரி கிடையாது. பேச்சு சரியாதுன்னா? பேச்சு சரி கிடையாதுனாக்கா ஒரு மரியாதை கிடையாது. ஒரு இடத்துக்கு போலான்னு சொன்னாக்கா கரெக்டா வர்றது கிடையாது. அன்பா இருக்கிறது இல்ல உங்ககிட்ட. அன்பா இருக்குது இல்ல. ஒண்ணு ஒரு லேடிஸ் இப்படிதான் இருக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாரி கட்டணும், ஒரு அழகா நீட்னஸா வரணும் வெளியே, அப்படியெல்லாம் கிடையாது. எப்ப அது சொல்ல தெரியல மேடம். உங்களுக்கு அனுசரிச்சு போல அதுதான் சொல்ல வரீங்க? அதான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா? அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லப்பா. கரெக்ட் தான் மேடம். நான் வந்து உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 38 மேடம். இல்ல மேடம். 38? இந்த பொண்ணோட வயசு 18. தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? எப்படி சொல்றதுனாக்கா, தப்புன்னு தெரியலனாக்கா அது வந்து அவங்க வீட்டுல தான் மேடம் கேட்கணும். உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லையா? உங்க 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 வீட்டுல இருக்கிறது பொண்ணுங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி இல்லைங்களா? நான் வந்து இஷ்டமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லணும். நீங்க சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளவு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி. விவரமான பையன் தானே நீங்க? ஆமா மேடம். நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, இளைஞன், இந்த காலத்து இளைஞன். அது வந்து இவங்களும் சொல்லியிருக்கலாம் இல்லையா மேடம்? அது குழந்தை. எப்படி மேடம்? அது குழந்தைங்க.
எப்படி மேடம் எது சொல்றீங்க குழந்தைன்னு? நீங்க எத்தனை வயசுல, அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணீங்க? யாருக்கு மேடம்? அவங்களுக்கா 18 இருக்குங்க. 18 தான் மேடம். 17 மேம். அக்யூரேட்டா இப்ப கூட என்னன்னு அவன் காமிக்கிறேன் மேம். என்ன இருக்கு மேம்? கிரைம். அது வந்து நம்மளுக்கு தெரியாது மேடம். கிரைம். எப்படி மேம் 17 வயசுல எப்படி மேம் இது பண்ணலாம் இவங்க? அது வந்து அப்புறம் அவங்க நீங்க வீட்டு நீங்க வந்து அந்த பொண்ணு அனுசரிச்சு மேடம், அது போல வந்து அவங்க வீட்டுல புடவை இருக்கிறவங்க தான். கட்டிக்கலன்னு அப்படி இல்ல மேடம், அது வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் மேடம் சொல்லலாம். இப்ப நீங்க எங்களுக்கு ஏன் அதுக்கு தெரியாது. பார்ட்டியா இருக்கீங்க? நான் நீங்க எதுவும் ஏன் அந்த மாதிரி ஒரு கிரைம் பண்றீங்க? எந்த மாதிரி மேடம்? இந்த மாதிரி ஒரு குழந்தை கல்யாணம் பண்றீங்க? எங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? இந்த ஏஜ் ஆகுது இந்த கேட்க வயசு மாட்டீங்களா? இருக்குது. பொண்டாட்டி மேம், கேட்டாங்க அவர்களுக்கு மேம். என்ன வயசுன்னு கேட்க மாட்டீங்களா? சொன்னாங்கல்ல, சொன்னதுனால தான் நாங்க இது பண்ணோம். 18 ஆயிடுச்சு அப்படின்னா. அப்ப போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா? 18 நான் ஆயிடுச்சு போய் போய் அப்படின்னா சொல்லி கல்யாணம் 18 பண்ணாங்களா? ஆயிடுச்சுன்னு. போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா யார் மேடம்? அவங்க அம்மா? அது என்ன நம்மளுக்கு தெரியாது மேடம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல ஒரு விருப்பம் இல்லாம ஒரு திருமணத்தை பண்ணிட்டு பொண்ணு அனுசரிச்சு போல, படிக்க கூடாது, வீட்டுல உட்காரு, அவளை ஃபோர்ஸ் பண்ணுறது, அப்போ கூட நாங்க வீட்டுல எதுவும் இருக்கிறது ஆம்பளைங்க அதாவது மேடம், பொண்ணுங்களை துன்பப்படுத்துறது பல விதத்துல. அப்போ கூட நாங்க எதுவும் இது பண்ண துன்பம் அவ சொன்னா என்கிட்ட நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு, எனக்கு வாயால சொல்ல முடியல. அழுகதான் வந்தது, இந்த குழந்தைய போய் இப்படி கொடுமைப்படுத்தி இருக்காங்களேன்னு. மேடம் ஒரு டைம் அடிச்சேன் மேடம். அடிக்கிறதெல்லாம் அடிச்சது வேற. அவள்தான் மேடம். மத்தபடி வந்து கடவுள் சாச்சா அவ சொல்ல சொன்னா வச்சுங்களேன், மறுபடியும் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்க கூடாது அந்த பொண்ணை. மேடம் எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். தம்பி சொல்லக்கூடாதுன்னு தம்பி ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். எல்லாம் ஓகே, உங்க சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கும். இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும்னா ரெண்டு சைட்ல இருந்து தப்புகள் இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல அந்த பொண்ணை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா the very base is wrong. அந்த திருமணத்திலேயே தப்புகள் நடந்திருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கும். ரெண்டு பக்கத்து நியாயம் நம்ம கேட்கணும். அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அப்பதான் நாங்க ஏதாவது எடுத்து சொல்ல முடியும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது, அநியாயம் நடந்திருக்கு. நான் எதுவுமே தப்பே பண்ணல மேடம். என் மேல தப்பே கிடையாதுங்களா? தம்பி நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நீங்க இந்த பக்கம் உட்காருங்களா?